ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2024 கேலண்டர் படி அறிவிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியிட்டிருந்தாங்க ஓகேங்களா? ஏஎல்பி எக்ஸாம், அப்புறம் டெக்னீஷியன், அப்புறம் என்டிபிசி, ஜேஇ, பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வெளியிட்டு, அதுக்கான அப்ளிகேஷனுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஒரு 4 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாம் முடிய போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் அதாவது குரூப் டி, அப்புறம் மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பீரியட்னு சொல்லிட்டு அக்டோபர்லேருந்து டிசம்பர் அந்த டைமில் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதாவது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான். நீங்கள் இதுலேயே வந்து பார்த்தா தெரியும், சிஇஎன் நம்பர் 07/2024 தான் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது வந்து 2025 தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது வந்து என்ன கேட்டகரினா மினிஸ்ட்ரியல் அண்டு ஐசோலேட்டட் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க, வேரியஸ் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எப்போ ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஜனவரி 2025 அப்போ வந்து ஓப்பன் ஆகுது. அப்புறம் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிப்ரவரி 2025, 1 மந்த் டைம் தராங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா. என்னென்ன போஸ்ட்டுன்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மொத்தம் 187 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான பே ஸ்கேல் வந்து 47,600 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 48 வயசுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ட்ரைனிங் அதுக்கு வந்து பாருங்கள் மொத்தம் 3 வேகன்சி. அதுக்கப்புறம் 44,900 ரூபாய் வந்து இனிஷியல் பே இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 38 வயசு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு வந்து மொத்தம் 338 வேகன்சி. இவங்களுக்குமே 44,900 ரூபாய் இனிஷியல் பே ஸ்கேலு சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 48 வயசு வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீஃப் லா அசிஸ்டண்ட் அதுக்கு வந்து மொத்தம் 54 வேகன்சி. அப்புறம் 44,900 ரூபாய் பே ஸ்கேல் இருக்கும். 18லேருந்து 43 வயசு ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி. இதுக்கு 44,900 ரூபாய் தான் இனிஷியல் பே ஸ்கேல்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசு. அப்புறம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் இதுக்கு 18 வேகன்சி. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 48 வயசு. இதுக்கும் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 வேகன்சி. 18லேருந்து 38 வயசு ஏஜ் லிமிட்டு. இதுக்கு வந்து 35,400 ரூபாய் வந்து பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 வேகன்சி. 35,400 ரூபாய் பே ஸ்கேலு. 18லேருந்து 36 வயசு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 35,400 ரூபாய் பே ஸ்கேலு. 18லேருந்து 36 வயசு ஏஜ் லிமிட். அப்புறம் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 59 வேகன்சி. அதுக்கு ஏஜ் லிமிட் 18லேருந்து 36 வயசு. 35,400 ரூபாய் பே ஸ்கேல். லைப்ரரியன் 10 வேகன்சி. 18லேருந்து 33 ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400. மியூசிக் டீச்சர் ஃபீமேல் ஓகேங்களா 3 வேகன்சி. 18லேருந்து 48 வயசு. 35,400 ரூபாய் பே ஸ்கேல். அப்புறம் பிரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 188 வேகன்சி. இதுக்கு வந்து பே ஸ்கேல் 35,400 சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேல் ஜூனியர் ஸ்கூல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 48 வயசு சரிங்களா. 2 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 தான் பே ஸ்கேல். அப்புறம் லெபார்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல் இதுக்கு 7 வேகன்சி. இதுக்கு இனிஷியல் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 25,500. 18லேருந்து 48 வயசு தான் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கெமிஸ்ட் அண்ட் மெட்டாலஜி சரிங்களா. இதுக்கு வந்து 12 வேகன்சி. ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 33 வயசு சரிங்களா. இதுக்கு வந்து பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,900 சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா, அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் அங்கே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை சம்மந்தமான விஷயத்தை எல்லாமே அந்தந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஜோன் தான் சரிங்களா. www.rbchennai.government.in வெப்சைட்டில் போய் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருந்தோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அந்தந்த போஸ்டிங்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்டி
ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர், பிடபிள்யூடி இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், அப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரூ. 250 அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ரூ. 500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ரூ. 500 வந்து பே பண்ணுற கேட்டகரினா உங்களுக்கு வந்து ரூ. 400 ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் ரூ. 250 பே பண்ணுற கேட்டகரினா உங்களுக்கு வந்து ரூ. 250 ரீஃபண்ட் ஆகும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதாவது சிபிடி வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். சிபிடி அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கேட்பீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேட்டகரி போஸ்ட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்னா வேறு சப்ஜெக்ட் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு மொத்தம் 187 வேகன்சி இல்லையா? அந்த 187 வேகன்சியை வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பிரிப்பாங்க. அப்போ வேறு போஸ்ட் நேம் தான் வரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே போல் அங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட்டு டீச்சர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிட்டு இங்கிலீஷில் ஃபீமேல் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஃபிசிக்ஸ் டீச்சர் இந்த மாதிரி வந்து வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இது வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். ஒன்ஸ் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கேட்குறாங்க, அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன சப் கேட்டகரி இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு உண்டான கல்வி தகுதி என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். ஆனால் நான் பேசிக்காக சொல்லிடுறேன், +2லேருந்து சரிங்களா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா +2 லெவலில் இருந்து மாஸ்டர் பிஜி டிகிரி அதாவது +2 டிகிரி பிஜி டிகிரி அந்த மாதிரி ஓகேங்களா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம் க்ரைட்டேரியா வந்து மீட் பண்ணணும். அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், டைப்பிஸ்ட் வந்து முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நம்ம தெளிவாக வந்து அப்போதைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான க்ரைட்டேரியா வந்து நம்ம என்ன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து இதை பற்றின விஷயம் வேணும்னு பார்த்தீங்கன்னா 2019 சரிங்களா அப்போ விட்டிருந்த இந்த மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பாருங்கள். அதில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன். நீங்களுமே தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. லாஸ்ட் டைம் அதாவது 2019 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வந்து மொத்தம் 154 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பாருங்கள் 1036 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஜோன் வைஸ் ஓகேங்களா. ஏன்னா இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜோனுக்கும் சேர்த்து தான் ஓவரால் இந்தியா ஆல் ஆர்ஆர்பி அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ ஜோன் வைஸும் வேகன்சி பிரியும். அப்போ நம்ம சென்னை ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சின்னு தெரியாது ஓகேங்களா. அதே போல் நீங்கள் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கிளியராக செக் பண்ணிக்கங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கான பே லெவலுமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா இதிலேயே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே சேம் பேட்டர்ன் தான் வரப்போகுது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் அவங்க வந்து அறிவிப்பாங்க, விரைவாக வந்துடும். ஆனால் ஆன்லைனில் வந்து எப்போ அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 7 ஜனவரி 2025 தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போது வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அப்போ நான் டீட்டெயில்டாக இதை பற்றி வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.